பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் வீட்டு திருமண நிகழ்ச்சி சமீபத்தில் பேசுபொருளாக மாறி இருக்கு. எந்த அளவுக்கு பேசுபொருளாக மாறி இருக்கு அப்படின்னா, துரைமுருகன் வீட்டிலேயே பாருங்க பார்ப்பனர்களை வைத்து நிகழ்ச்சியை நடத்துறாங்கன்னு சங்கி சேனல்ஸ் உட்பட பலரும் விமர்சனம் பண்ற அளவுக்கு அந்த நிகழ்ச்சி அப்படின்றது நடைபெற்று இருக்கு. என்ன அங்க நடந்தது அண்ட் இந்த விஷயத்த நாம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். துரைமுருகன் அவர்களுடைய மகன் கதிரானந்த், நாடாளுமன்ற உறுப்பினர், வேலூர் வடக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர், அவருடைய மகள் செந்தாமரை, அவங்களுடைய நிச்சயதார்த்த நிகழ்ச்சி. திருமணம் கூட கிடையாது இது, அதுதான் முதல் பாயிண்ட். நிச்சயதார்த்த நிகழ்ச்சி கிங்ஸ்டன் கல்லூரி, வேலூர்ல இருக்கக்கூடிய கிங்ஸ்டன் கல்லூரியில் இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கத்துல நடைபெறுது. ரொம்ப பிரம்மாண்டமா அந்த நிச்சயதார்த்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க. அதுக்கான திருமண அழைப்புதல் உட்பட பலரும் அவருடைய சமூக வலைதள பக்கத்திலே இருக்க கதிரானந்த் அவர்களுடைய சமூக வலைதள பக்கத்திலே எல்லாத்தையும் போட்டிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம கட்சிக்காரங்க எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியும் ஒரு தனியா ஒரு பதிவு கூட போட்டிருந்தாரு. அது ரொம்ப பிரம்மாண்டமா நடைபெற்று அங்க இருக்க அவரு கதிரானந்த் டான்ஸ் ஆடுறது, நிறைய ஹரிநாடார் நகைலாம் போட்டிருப்பாருல்ல, ஹரிநாடார், வரிச்சூர் செல்வம், இவங்கெல்லாம் போட்டிருக்கிற மாதிரி நிறைய நகையை போட்டுட்டு ஒருத்தர் உள்ள வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க அந்த கல்லூரி வளாகத்துல மிக பிரம்மாண்டமாக ஆடம்பரமாக இந்த நிகழ்ச்சி அப்படின்றது நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஆடம்பரம் தான் பலரையும் பேசு பொருளாக மாத்திருக்கு. நிகழ்ச்சி நடைபெற்ற விதம், அங்க இருக்கக்கூடிய அந்த பார்ப்பன சடங்கு சம்பிரதாயங்களை அவங்க பின்பற்றியது, இப்படி பல விஷயங்கள் தான் சர்ச்சையாக மாறி இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போ இது பேசணும், கண்டிப்பாக இதை அட்ரஸ் பண்ணணும்ன்ற பாயிண்ட் எங்கேருந்து வருது அப்படின்னா, எல்லாரும் ரொம்ப விமர்சையாக திருமணங்களை கொண்டாடுறது அப்படின்றது நம்ம எல்லாரும் பார்த்துட்டே தான் இருக்கோம். பலரும் அவங்களால முடிந்த அளவுக்கு அது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா வெகன்ஸாவா, ஒரு ரொம்ப பிரம்மாண்டமா அவங்க வீட்டு நிகழ்ச்சியை கொண்டாடுறாங்க. பணம் இருக்கவங்க அதை பண்றாங்கன்ற அளவு அதை நம்ம கடந்து போறோம். ரொம்ப ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ரொம்ப ரொம்ப கிரிஞ்சா பண்ணிட்டு இருக்கும்போது தான் அது நமக்கு டென்ஷன் ஆகி நம்ம பேச ஆரம்பிப்போம். அப்படிதான் அம்பானி வெட்டிங் ஒன்று நடந்துச்சு. கிட்டத்தட்ட வருஷ கணக்குல இப்படி ஒரு கல்யாணம் தானடா பண்றீங்கன்ற லெவல்ல அதுக்கு அவங்க பண்ண கூத்து, கிட்டத்தட்ட உலகத்திலேயே அவங்க மட்டும்தான் பிறந்து அவங்க மட்டும்தான் கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டிராமாவை போட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு வந்து எரிச்சலா இருக்கும். அப்படி இந்த நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில எது ட்ரிகர் பண்ணுச்சு அப்படின்னா, கல்யாண வீட்டுக்கு போனா அப்படியே அதை கிரிஞ்சா கண்டென்ட் ஆக்கி மாத்தி மாத்தி போடக்கூடிய பிரபல யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்கு. அப்படி ஒரு சேனல் வந்து ராஜா வீட்டு கல்யாணம் போல் நடந்த துரைமுருகன் வீட்டு நிச்சயதார்த்தம் அப்படின்னு அந்த சேனல் தொடர்ச்சியா போடுறத கதிரானந்தே வந்து அதை அக்னாலேஜ் பண்றாரு. அவருடைய சமூக வலைதள பக்கத்துல அந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி அவரும் வந்து அதை அக்னாலேஜ் பண்ணி அதை கொண்டாடும் போது தான் கொஞ்சம் எரிச்சலா இருக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்துக்கு இது தெரியுமான்னு தெரியல. நிச்சயமாக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களுக்கு தெரியும். அண்ணாவோட, கலைஞரோட, எம்ஜிஆரோட கிட்டத்தட்ட திராவிட கழகத்தோட சேர்ந்து வளர்ந்தவர் தான் அவரும். திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றுல இவருடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திமுக தொடங்கிய காலத்துல இருந்து அந்த கட்சியில பயணம் செய்யக்கூடிய ஒரு நபர். அவர் இதை எப்படி அங்கீகரிக்கிறார், எப்படி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கார் அப்படின்றதுதான் உள்ளதுலேயே ரொம்ப ரொம்ப வருத்தமாகவும் என்ன சொல்றது, ஒரு கேலிக்குரியதாகவும் அதுதான் இருக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப பிரச்சனையா இருக்கிறதா நம்ம வந்து பாக்குறோம். பராசக்தி படத்துல ஒரு வசனம் வரும், ஒரு திருமணம் அப்படின்றது என்ன அப்படின்றத கலைஞருடைய வசனம் அது. 2 மாலை ஒரு சொற்பொழிவாளர் இருந்தா திருமணம் அப்படின்றது போதும், அவ்வளவுதான். இந்த மிகப்பெரிய நீங்க நினைக்கிற மாதிரி திருமணம்ன்றது ஒரு கொண்டாட்டம், கேளிக்கை, அது இது அவ்வளவு செலவு பண்ணணும். காசு இருக்கவங்களுக்கு அது கொண்டாட்டம், கேளிக்கை. காசு இல்லாதவனுக்கு திருமணம் அப்படின்றது ஒரு சுமை. இன்னைக்கு வரைக்கும் அது சுமை தான். அந்த திருமணத்துக்கு தான் ஒட்டுமொத்த சேவிங்கும் அந்த திருமணத்துல போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சுமை தான். அது எதுவுமே இல்லாம தமிழர்களுடைய திருமணம் அப்படின்றது 2 மாலை ஒரு சொற்பொழிவாளர், அவ்வளவுதான். ஒரு இதுக்கு சாதி வேணாம், மதம் வேணாம், ஒரே ஜாதிக்குள்ள பண்ண வேணாம், இதை நடத்தி வைக்கிறதுக்கு ஒரு ஐயர் வேணாம், யாருமே வேணாம், 2 மாலை போதும், ஒரு சொற்பொழிவாளர் போதும் அதை அங்கீகரிப்பதற்கு. அவ்வளவுதான் திருமணம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்னு உடச்சே சொன்னது தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு சொன்னது கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவருடைய வீட்டுல இவ்வளவு ஆடம்பரம், இவ்வளவு கூத்து, அது மட்டும் இல்லாம என்ன சொல்றது, பார்ப்பனர்களை வைத்து சடங்கு சம்பிரதாயங்களை அப்படியே பண்றாங்க அப்படின்னா என்னதான் நீங்க வந்து மக்களுக்கு சொல்ல வரீங்க அப்படின்றது நமக்கு புரியவே இல்லை. அந்த கல்யாணத்துல டான்ஸ் ஆனதை கூட நான் விட்டுருவேன், ஏன்னா ஒரு கொண்டாட்டத்துல பண்றாங்க அப்படின்ற அளவுல கூட நம்ம அதை கடந்து போயிடலாம். ஆனா இவ்வளவு ஒரு ஆடம்பரத்தோட இது என்னவாக பேசு பொருளாக மாறும் அப்படின்றது தொடர்பான எந்த புரிதலுமே இல்லாம இதெல்லாம் பண்றாங்களா, அல்லது அதை பத்தி எந்த கவலையும் இல்லாம பண்றாங்களான்ற கேள்வி இருக்கு. ஆப்வியஸா அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்றதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட். அண்ட் அந்த பார்ப்பன சடங்கு சம்பிரதாய நடைமுறைகளை பின்பற்றி இருக்கிறதும் அதை அப்படியே ரொம்ப பயபக்தியோட ஃபாலோ பண்றது அப்படின்றது இது வந்து ரொம்ப ரொம்ப
என்ன சொல்றது, ரொம்ப கேலிக்குரியதாக இது இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அவர் உட்கார்ந்துருக்காரு, அவர் உட்கார்ந்து தான் பார்த்துட்டு இருக்காரு. அங்க 2 பேர் உட்கார்ந்து என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வழக்கமா திமுகவை எதிர்க்கக்கூடியவர்கள், திராவிட கழகத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுவாங்க, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இவங்க பின்பற்றுவாங்க, இவங்க மறைமுகமா போய் சாமி கும்பிடுவாங்க, மறைமுகமா போய் ஜோசியம் பார்ப்பாங்க. ஆனா வெளியே வந்து இதெல்லாம் வந்து போலி, இதெல்லாம் மூட நம்பிக்கை, இதெல்லாம் வந்து பின்பற்றக்கூடாது அப்படின்றத வந்து இவங்க மக்களுக்கு வந்து பரப்புறாங்க, இந்து மக்களுக்கு வந்து பரப்புறாங்க அப்படின்ற மாதிரி திமுக எதிர்க்கக்கூடிய பல நபர்கள் சொல்றதை நம்ம பார்த்திருக்கோம். கிட்டத்தட்ட அதை உறுதி செய்யற வகையில தான் இவர்களுடைய நடவடிக்கை அப்படின்றது இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய சாதனை அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படக்கூடிய ஒன்று சுயமரியாதை திருமணம். சாதி வேணாம், மதம் வேணாம், எதுவுமே வேணாம், ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பிடிச்சிருந்தா அவங்க திருமணம் செய்துக்கலாம் அப்படின்றதுக்கான நடைமுறையை இந்தியாவிலேயே முதல்ல சாதி மதத்தில் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்த ஒரு இயக்கம் வந்து திமுக. அந்த அளவுக்குலாம் நீங்க போக வேணாம். நீங்க வந்து உங்களுடைய வாக்கு அரசியலுக்கு நீங்க ஒரே சாதிக்குள்ள இருக்கணும், இல்ல பட்டியல் சமூகத்தின் மீது நடக்கக்கூடிய தாக்குதல்களை கண்ணும் காணாமல் இருக்கணும், இப்படியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதுவே தப்பு, இதையும் தாண்டி இவர்கள் எல்லாரும் பொதுவானவர்களாக இருக்கணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய கோரிக்கை. ஆனா இதை கூட ஓரளவுக்கு இந்த ஓட் பாலிடிக்ஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதை கூட நீங்க வந்து மற்றவர்கள் முகம் சுளிக்கிற வகையில, அது மற்றவர்கள் இரிட்டேட் ஆகிற வகையில, அண்ட் அதை நியாயப்படுத்துவோன்ற லெவல்ல அதை பண்ணும்பொழுதுதான் ரொம்ப எரிச்சலா இருக்கு. அப்போ சுயமரியாதை திருமணம் வழக்கு உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. ஒரு ஒரே சாதியெல்லாம் உடச்சு நீங்க திருமணம் பண்ணுங்கன்ற லெவலுக்குலாம் நம்ம போல. நார்மலா ஒரு பார்ப்பனர் இல்லாத ஒரு சடங்கை நீங்க பின்பற்றனால ஒரு பேச்சாளர்களை வைத்துக்கொண்டு ஒரு திருமணத்தை உங்களால் நடத்த முடியும், நிச்சயதார்த்தத்தை நடத்த முடியும். அதை நீங்க ஊர் ஃபுல்லா பிரச்சாரம் பண்றீங்க, மற்றவர்களுக்கு போய் சொல்றீங்க. மற்ற உங்க கட்சியை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களை, புதிதாக அரசியல் பேச வரக்கூடிய நபர்களுக்கு கிட்ட நீங்க இதெல்லாம் பரப்பும் பொழுது, அப்போ உங்ககிட்ட அந்த நடைமுறை இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு முரணா இல்லையா அப்படின்ற கேள்வி வந்து நம்ம முன்வைக்க விரும்புறோம். போன வாட்டி பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்த மூர்த்தி அவர்களுடைய திருமணம் மிக மோசமாக சவுக்கு சங்கர் குறிப்பாக பயங்கரமா விமர்சிச்சார். பாருங்க எவ்வளோ கோடியில செலவு பண்றாரு, எவ்வளோ செலவு பண்றாரு பாருங்க, எப்படி ஒரு காசு வந்ததுன்ற மாதிரி நிறைய கேள்வி வச்சாரு. அதுக்கு மூர்த்தி அவர்களே வந்து பதில் சொன்னாரு, நீ வந்து சமூக வலைதளங்கள் அப்பெல்லாம் பேசுறாங்க, அப்பெல்லாம் ஒன்றும் பண்ணலங்க, இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, ஒரு இலைக்கு எவ்வளோ ஆக போகுது, நான் இவ்வளவுதான் போட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசினாரு. இப்போ மூர்த்தி எப்படி வந்தாரு திமுகவுக்கு, அவருடைய வரலாறு என்ன அப்படின்னாலும் நமக்கு தெரியாது. அவரு அந்த கட்சி திமுக ஒரு கட்சியாக வளர்ந்த அப்புறம் அந்த கட்சிக்குள்ள போறாரு, ஒரு பெரிய கட்சிக்குள்ள போய் ஒரு மாவட்ட செயலாளர் ஆகுறாரு, அமைச்சர் ஆகுறாரு. இதெல்லாம் நம்மளால வந்து ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். அவருக்கு அந்த கொள்கை தொடர்பான பெரிய புரிதெல்லாம் இல்லாம இருக்கலாம், அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அண்ணாவை பார்த்த துரைமுருகன், பெரியாரை பார்த்த துரைமுருகன், கலைஞரை பார்த்த துரைமுருகன், அவர்கள் வீட்டுல ஒரு திருமணம் நடக்குது. ஆனா இது எதுவுமே அந்த குடும்பத்துக்குள்ள போல, அந்த ஃபேமிலிக்குள்ள இது எதுவுமே உள்ள இறங்கல அப்படின்னா என்னதான் நீங்க அரசியல் பேசுனீங்க, யாருக்கு இந்த அரசியல்லாம் பேசுனீங்கன்ற கேள்வி வந்து நம்ம ரொம்ப தாழ்மையுடன் இந்த கேள்வி வந்து நம்ம முன்வைக்க விரும்புறோம். ஏன்னா எப்பயுமே இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனாவே இருந்திருக்கு. அதாவது நீங்க கொள்கையை வந்து உங்க வீட்டுல இருக்க யாருமே வந்து அந்த கொள்கையை பின்பற்ற மாற்றாங்களே அப்படின்ற அந்த கேள்வியை முன்வைத்தோம் அப்படின்னா அது உடனடியாக ஒரு ஜனநாயக பாடம் அப்படின்னு எடுக்கப்படும். அது வந்து அவங்களுடைய ஜனநாயக உரிமை. பெரியாரே வந்து இப்படிதான் இருந்தாருன்ற மாதிரி நிறைய பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அது எப்பயுமே எனக்கு வந்து கன்ஃபியூஷனா தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு கருத்தை பேசுறோம் அப்படின்னா அந்த கருத்தை வீட்டுல இருக்கவங்களாலே நம்மளால கன்வின்ஸ் பண்ண முடியலையா, அவங்களுக்கே புரியல அப்படின்னா எப்படி இது வந்து ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு போய் சேரும், அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்க, இந்த கருத்தை சரியா தானே இருக்குன்னு அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்ற கேள்வி எப்பயுமே எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அது மீண்டும் ஒரு முறை இந்த இடத்துல எனக்கு வந்து முன்னாடி நிக்குது. அப்போ அண்ணா கூட, கலைஞரோட, பெரியாரோட, இந்த துரைமுருகன் வீட்டு குடும்பத்துக்குள்ளேயே அவரால் இந்த கருத்துக்களை கொண்டு போக முடியலன்னா ஆப்வியஸா இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, நமக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி என்ன அப்படின்னா இதுதான் நம்மளுடைய வெற்றி. நம்ம வந்து யாருக்கோ ஒருத்தருக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்திருக்கோம், அவங்க வேற வழி இல்லாம நமக்கே ஓட்டு போட்டு இருந்திருக்காங்க, அவங்க வேற ஆப்ஷன் வரும்போது இன்னொருத்தவங்க ஓட்டு போட்டு போயிட்டாங்க அப்படின்றதுதான் ரொம்ப யதார்த்தமா இதன் மூலம் நமக்கு தெரியக்கூடிய செய்தியாக இருக்கு. இனிமே வந்து எங்க வீட்டுக்குள்ள வந்து ஏன் பேச மாட்டோம், வீட்டுக்குள்ள அவங்க மாறல. துர்கா ஸ்டாலின் வந்து சாமியை கும்பிடுறாங்க, ஸ்டாலின் வந்து திமுகவினுடைய தலைவராக இருக்காரு, அவங்க நாத்திய கொள்கை தான் திமுக பேசுது அப்படின்னு நம்ம சொல்லல. பட் கடவுள் மறுப்பு அந்த வழியில இருந்து தான் அவங்க வந்திருக்காங்க. இந்த சடங்குகள், இந்த சம்பிரதாயங்கள் இதெல்லாம் கூடாதுன்றது அவங்களுடைய கருத்தாக தான் இருக்கு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்றது அவங்களுடைய கோட்பாடாக இருக்கு. அப்படி இருந்தும் இந்த ஒரு இந்து மத சம்பிரதாயத்துக்குள்ள, சடங்குக்குள்ள சிக்கிக்கிறது அப்படி எவ்வளவு சிக்கலானது அப்படின்றது தொடர்ச்சியாக திராவிட கழகம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இது எதுவுமே எங்களுடைய குடும்பத்துக்குள்ள வராது, இங்க நாங்க பவரை வந்து எடுத்துப்போம், மாவட்ட செயலாளராக இருப்போம், அமைச்சராக திமுகல இருந்து நாங்க ஆவோம், அதனுடைய பலன் எல்லாத்தையும் அனுபவிச்சுப்போம், எம்எல்ஏக்கள் ஆவோம், அது அந்த கட்சிக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்தை நாங்க பகிர்ந்துப்போம். ஆனா கொள்கைனே எங்களுக்கு எதுவுமே இருக்காது, அந்த கொள்கையை நாங்க கொண்டு போய் சேர்க்க மாட்டோம், அது ஊருக்கு மட்டும் தான் நாங்க உபதேசம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் மாதிரி இன்னும் 1000 கட்சிகள் உதயமாகும். அந்த கட்சிகளுக்கு தான்
உங்க வீட்டுல இருந்து இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுடைய அரசியல் விளக்கத்தால இருக்கக்கூடிய உங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் அந்த கட்சியில தான் போய் இணைவாங்க. அந்த கட்சி தான் தமிழ்நாட்டுல நிச்சயமாக ஆட்சியா இருக்கும் அப்படின்றதுதான் நம்மளுடைய புரிதலாக இருக்கு. இனிமே இந்த நாங்க ரொம்ப ஜனநாயகமா இருக்கோம், எங்களுடைய வீட்டுக்குள்ள எங்களுடைய கொள்கையெல்லாம் போகாது, அது அவங்களுடைய ஜனநாயக உரிமை அப்படின்னு பேசுவது அப்படின்றது ஒரு பம்மாத்து வேலை தான். அது எடுபடலை அப்படின்றது தான் 2026 தேர்தல் அப்படின்றது நமக்கு காட்டியிருக்கக்கூடிய உண்மையாக இருக்கு. இனிமேவாது இதை அட்ரஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற அந்த கேள்வியை வந்து நம்ம முன்வைக்க விரும்புகிறோம். ஆக மொத்தத்தில் ரொம்ப ரொம்ப முகம் சுளிக்கிற வகையில, ரொம்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில இது இல்லை அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வை. சமீபத்தில் கலாநிதி வீராசாமி நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் ஆற்காடு வீராசாமி அவருடைய மகன் தான் கலாநிதி வீராசாமி அவர்கள், அவங்க வீட்டு திருமணமும் நடந்தது. அதுல முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் உட்பட பலரும் கலந்து கொண்டாங்க. அதெல்லாம் சர்ச்சையெல்லாம் ஆகல. அவங்க வந்து பார்ப்பன நடைமுறை பின்பற்றுறாங்களான்னு தெரியல. அங்க பேச்சாளர்கள் இருந்தாங்க, ஸ்டாலின் பேசினாரு, கனிமொழி பேசினாங்க, இப்படி பல பேர் வந்து அந்த திருமணத்துல கலந்துட்டு பேசினாங்க. அப்போ இப்படி கான்டெம்பரரிஸாக துரைமுருகன் கூட கான்டெம்பரரியா அந்த ஆற்காடு வீராசாமி உட்பட அவர்களுடைய திருமணம்லாம் இப்படி நடக்கும் பொழுது உங்களுடைய திருமணத்தை நீங்க இப்படி பிரம்மாண்டமா நீங்க நடத்துறீங்க, நிச்சயதார்த்தத்தை இப்படி நடத்துறீங்க, அண்ட் அதை வந்து ஒரு சேனல் எடுத்து போட்டா அதையும் நீங்க வந்து ரொம்ப பெருமையா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இது மக்களுக்கு ஒரு அயற்சியை, ஒரு கடுப்பை ஏற்படுத்தாதான்ற கேள்வியை முன்வைக்க விரும்புகிறோம். இல்லை அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லையான்ற அந்த கேள்வியை நம்ம முன்வைக்க விரும்புகிறோம். ஏன்னா இன்னைக்கு என்ன காலகட்டத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தால ஏதோ ஒரு வகையில நான் பலன் பெற்றேன் அப்படின்னு நினைக்கிற ஜென்சி கூட்டம் இன்னைக்கு வந்து திமுகவுக்காக வந்து நின்றுருக்காங்க. அவங்க வந்து கட்சிக்காரங்க கிடையாது, கட்சியிலேருந்து எந்த பெனிஃபிட்ஸையும் அவங்க அனுபவிச்சது கிடையாது. திமுகன்ற கட்சி, அந்த கட்சியினுடைய திட்டங்கள், அந்த திட்டங்கள் மூலமா நான் பலன் பெற்றிருக்கேன். அவங்க ஒரு விஷனரியாக இருந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. என்னுடைய முன்னேற்றத்துல அவங்களுடைய பங்கு அப்படின்றது இருந்திருக்கு. அந்த கட்சி அழிந்து விடக்கூடாது, அந்த கட்சி வீழ்ந்து விடக்கூடாது, அந்த கட்சிக்கு ஒரு கஷ்டகாலம் வரும்பொழுது அந்த கட்சிக்காக நாம கூட நிக்கணும்னு சொல்லி பல இளைஞர்கள் வந்து இன்னைக்கு முன்னாடி நின்று அவங்களே தன்னெழுச்சியாக ஜென்சி மீட்டப்ஸை பல மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மேற்கொண்டுட்டு வராங்க. திரும்ப நான் சொல்றது, உங்க கட்சியில இணைந்து திமுகல மாவட்ட செயலாளராக இருந்து திமுகல ஏதோ ஒரு பொறுப்பை வகித்து திமுகல அந்த பவரை அனுபவிச்சு அதன் மூலமாக பொருள் ஈட்டி அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. திமுகன்ற கட்சி பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின் கொள்கை வழியில அவர்கள் மூலமாக ஏதோ ஒரு திட்டத்தால பலன் பெற்றோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இன்னைக்கு திமுகவுக்காக வந்து களமாடுறாங்க. இன்ஸ்டாகிராம்ல தான் திமுக கோட்டை விட்டுருச்சு, அங்க வந்து அவங்களுக்கு பெரிய ஆள்பலம் அப்படின்றது இல்லை அப்படின்றதுனால இன்ஸ்டால வந்து களமாடிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக பேசுபவர்களை கவுண்டர் பண்ணி உண்மையான அரசியல் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க தொடர்ச்சியாக பேசி இன்னைக்கு வழக்குகளை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு துரைமுருகன் வீட்டு நிச்சயதார்த்தம் இப்படிலாம் கொண்டாட்டம்லாம் நடந்துட்டு இருக்கும்போதுதான் வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. அந்த ஆப்வியஸா திமுக தான் பின்னாடி நிக்குது, நின்று அவங்களை காப்பாத்துது. அப்போ இப்படி தன்னெழுச்சியான ஒரு கூட்டம் வந்து இன்னைக்கு திமுகவுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க, திமுகவுக்காக சண்டை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இதுக்குள்ளலாம் எந்த பார்ட்டிசிபேஷனும் இல்லாம, திமுகவுடைய கட்சி கொள்கை எதையும் ஃபாலோ பண்ணாம, தமிழ்நாடுக்குன்ற ஒரு அரசியல் மரபு அப்படின்ற அது எதையுமே பின்பற்றாம இன்னைக்கு சங்கிகள் நடத்தக்கூடிய என்ன சொல்றது சேனல்ஸே கிண்டல் பண்ற அளவுக்கு திமுகவினுடைய பொதுச் செயலாளர் குடும்பம் செய்யும் அப்படின்னா இது எங்க போய் முடியும் அப்படின்றது தெரியல. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுதான் ஞாபகம் வருது. ரஜினிகாந்த் வந்து ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி சீனியர்ஸை வச்சுட்டு ஸ்டாலின் படுற பாடு இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப சட்டையரிக்கலா சொல்லியிருப்பாரு. இல்லை துரைமுருகன் பேரையும் சொல்லியிருப்பார், இவங்கெல்லாம் படுத்துற பாடு அவருக்கு வந்து சாதாரணமானது கிடையாது, எப்படிதான் சமாளிக்கிறாரோ அப்படின்ற கேள்வியை முன்னிச்சிருப்பாரு. அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு முன்னைக்கு விரும்புகிறோம். டோட்டலா இன்னைக்கு அரசியலே வேற ஒன்றாக மாறி ஒரு புது ஃபோர்ஸ் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து அவங்க ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. மிகப்பெரிய சிக்கல்ல ஒரு குழப்பத்துல தமிழ்நாடு அப்படின்ற சிக்கிட்டு இருக்கு. இப்போ ஃபோர் ஃப்ரண்ட்ல நின்று சண்டை போடக்கூடியவங்க, சண்டை போட வேண்டியவங்க திமுகவினுடைய தலைவர்கள், முன்னணி தலைவர்கள், மிகப்பெரிய அரசியல் பலம் உள்ளவர்கள் தான் இன்னைக்கு ஜென்சி இளைஞர்களை வழிநடத்த வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அதை பத்தின எந்த கவலையும் கிடையாது. திமுகவால இத்தனை ஆண்டு காலமும் பலன் பெற்றவர்கள், அதன் மூலம் கோடி கோடியாக சம்பாதித்தவர்கள், இன்னும் ஒரு 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்தவர்கள், அவங்கெல்லாம் இன்னைக்கு அமைதியா ஓரமா இருக்கும்போது ஜென்சி இன்னைக்கு சண்டையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அந்த ஜென்சி சண்டையை கெடுக்காமலாவது இருங்க அப்படின்றது தான் நாம முன்வைக்கிற கேள்வியாக இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அள்ளும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.